நான் எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், அல்லது நான் முயற்சி பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் நான் நினைக்கக்கூடிய அந்த முன்னேற்றத்தை, அது உலக பிரகாரமான முன்னேற்றமாக இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கையினுடைய முன்னேற்றமாக இருக்கலாம், அந்த முன்னேற்றத்தை இன்னும் நான் அடைவது ரொம்ப பொறுமையாக, ரொம்ப ஸ்லோவாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சந்தோஷமான, ஒரு நிறைவான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் அதற்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. இல்லை, சில நேரங்களில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுது, அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது இந்த முழு அர்ப்பணம் தான். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி, நம் வாழ்வை தலைகீழாக மாற்றி புரட்டி போடக்கூடிய ஒரு பக்தி முயற்சி. நம்மையே நாம் முழுமையாக டோட்டலாக ஆண்டவர் இயேசுவிடம், தேவ மாதாவின் கரங்களின் வழியாக முழுமையாக நம்மை அர்ப்பணிப்பது, டோட்டல் கான்சக்ரேஷன் செய்வது தான். அப்படி இந்த முழு அர்ப்பணம்னா என்ன? நம்மள பெரும்பாலான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கே கூட இந்த முழு அர்ப்பணம், டோட்டல் கான்சக்ரேஷன் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாது. மரியின் சேனையில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கே கூட இந்த முழு அர்ப்பணம், டோட்டல் கான்சக்ரேஷன் என்னன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி ரொம்ப சுருக்கமாக நாம் இப்பொழுது பார்ப்போம். அதற்கப்புறமாக இந்த முழு அர்ப்பணம் செய்வதனால நமக்கு வரக்கூடிய 7 நன்மைகள், 7 ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அந்த 7 ஆசீர்வாதங்கள் நம்ம தெரிந்து கொண்டு, ஒருவேளை நம்மளுடைய வாழ்வில் இந்த 7 ஆசீர்வாதங்கள், 7 நன்மைகள் குறைவுபடுது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா, இல்லை அதை நம்ம வாழ்க்கையில் அது இன்னும் முழுமையாக நிறைவு அடையலை அப்படின்னா, அது எப்படி நிறைவுக்கு கொண்டு வருது, இன்னும் அது அதிகமாக எப்படி பெற்றுக்கொள்வது, முழுமையாக பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா, இல்லை அது நம்மளோட பலவீனங்களால் நம்மளோட வாழ்க்கையில் அது டோட்டலாகவே அது இல்லாமல் இருக்குது அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக முழு அர்ப்பணம் செய்ய வேண்டும். வேறு எந்த வழியுமே இல்லை. அப்போ அந்த 7 நன்மைகளை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த முழு அர்ப்பணம்னா என்னன்னு சொல்லி ரொம்ப சுருக்கமாக பார்ப்போம். அதற்கும் முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை இப்போ நம்ம பார்ப்போம். இந்த முழு அர்ப்பணம் செய்யணும் அப்படின்னாக்க, மாதாவுடைய திருவிழா நாட்கள், ஏதாவது ஒரு திருவிழா நாட்களை நம்ம தேர்ந்தெடுத்து நம்மையே நாம் முழுமையாக ஆண்டவர் இயேசுவிடம் மாதா வழியாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அதுலேயும் குறிப்பாக மாதாவுக்கு ரொம்ப பிடித்த நாள், மாதா ரொம்ப விரும்பக்கூடிய நாள் அப்படின்னா மார்ச் 25ஆம் தேதி. மாதாவுக்கு கபிரியேல் வானதூதர் மங்கள வார்த்தையை சொல்லி, அந்த மங்கள வார்த்தை திருநாள் அன்றைக்கி தான் மாதா நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும்னு சொல்லி அவங்க அதிகமாக விரும்புகிறார்கள். ஆனால் அது இல்லாமல் நம்ம எந்த திருவிழா நாளாக இருந்தாலும் மாதா திருவிழா நாள் அன்றைக்கி நம்மையே நாம் அர்ப்பணிக்கலாம். ஸோ இந்த திருவிழா அன்னைக்கு நம்ம அர்ப்பணிக்கணும் அப்படின்னா, அதற்கு முன்னாடி 33 நாட்கள் நம்மையே நாம் தயாரிக்க வேண்டும் என்று புனித மான்ஃபோர்ட் ஒரு வழிமுறையை நமக்கு வகுத்து கொடுக்குறார். அந்த 33 நாள் எப்போ துவங்குது, அந்த தயாரிப்பு செய்யக்கூடிய நாள் எப்போ துவங்குதுன்னா பிப்ரவரி 21ஆம் தேதி. இது லீப் இயர் அப்படின்றதுனால 21ஆம் தேதி பிப்ரவரி துவங்குகிறது. ஒருவேளை இது லீப் இயர் இல்லை அப்படின்னாக்க பிப்ரவரி 20ஆம் தேதியே துவங்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, உங்களால் ஒருவேளை அந்த தயாரிப்பு செய்யக்கூடிய அந்த புத்தகங்கள், அந்த ஜபங்களை அடங்கிய புத்தகம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா, இந்த திரையில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு அலைபேசி எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் MT2125 அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னாக்க, அவர்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு காணொலியை அனுப்புவாங்க, ஒரு வீடியோ. அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிஷம், மேக்ஸிமம் 20 நிமிஷம் தான் இருக்கும். அந்த வீடியோ நம்ம போட்டு விட்டுட்டு அதில் ஒரு சில ஜெபங்கள் வரும், கூடவே சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாசகம், நம் சிந்தனைக்கு ஒரு சின்ன வாசகம் கொடுக்கப்படும். இது எல்லாமே, இந்த ஜெபங்கள், வாசகங்கள் எல்லாமே புனித மான்ஃபோர்ட் நமக்கு ஏற்றி கொடுத்தது. ஸோ அவர் சொன்னதை நாம் செய்ய போகிறோம். 1700களில் வாழ்ந்த புனித மான்ஃபோர்ட் கொடுத்த வழிமுறையின்படி அந்த ஜெபங்களும் அந்த வாசகங்களையும் நாம் ஜெபிச்சு தியானிக்க போகிறோம். அதை அடங்கிய ஒவ்வொரு நாளும் வீடியோக்களை உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் டைப் செஞ்சு நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா, இல்லது சாயங்கால வேலையில் நீங்கள் கால் பண்ணி உங்களே நீங்கள் அதில் என்ரோல் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ அனுப்புவாங்க. அந்த வீடியோவை நம்ம பார்த்து கொண்டு போட்டு விட்டுட்டு நம்ம கூட சேர்ந்து ஜெபிச்சு தியானிக்கலாம். ஸோ இதை மறந்து விட வேண்டாம். பிப்ரவரி 21, ஒருவேளை பிப்ரவரி 21ஆம் தேதியை நம்ம மிஸ் பண்ணிவிட்டு இது நீங்கள் லேட்டாக இந்த வீடியோவை பார்க்குறீங்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்னைக்கு அந்த எண்ணுக்கு நீங்கள் உங்களுடைய முகவரி அல்லது உங்களுடைய பெயரை, நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் தெரிவிச்சிங்க அப்படின்னாக்க, அவங்களுக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் மூலியம் நீங்கள் தெரிவிச்சிங்க அப்படின்னாக்க, அவங்க உங்களுக்கு தினமும் வீடியோக்கள் அனுப்புவாங்க. ஒருவேளை நீங்கள் மார்ச் 25 தாண்டிட்டீங்க அப்படின்னா, அடுத்து நீங்கள் வரக்கூடிய வேறு ஏதாவது மாதவிடாய் திருநாள், உதாரணத்துக்கு ஃபாத்திமா மாதா திருநாள் மே 13 வருது, அல்லது ஆகஸ்ட் 15, ஏதோ ஒரு மாதா திருவிழா அன்றைக்கி நீங்கள் செய்யலாம். அதற்கு இன்னொரு வழியும் இருக்குது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில்
ஒரு பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். மரியன்னைக்கான போர் அப்படின்ற சேனலில் இருக்கக்கூடிய இந்த 33 நாள் அர்ப்பணம் இந்த ஜெபங்களை அடங்கிய வீடியோவுக்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க அதில் 33 வீடியோக்கள் இருக்கும். அது நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் 33 நாள் ஒரு திருவிழாவை, நீங்கள் மாதவிடாய் திருவிழாவை தேர்ந்தெடுத்து அதிலேருந்து 33 நாள் நீங்கள் கவுண்ட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு நாள் நீங்களாகவே கூட இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி ஒவ்வொரு நாளும் வேறு ஒரு சேனலில் இருக்கக்கூடிய வீடியோவை பற்றி நான் பேசிகிட்ருக்கோம். நீங்கள் அந்த ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்து நீங்கள் அதில் கூட சேர்ந்து ஜெபித்து தியானிக்கலாம். சரி, இப்போ இந்த முழு அர்ப்பணம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம். நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய 2000 வருட பாரம்பரியத்தில் எல்லா புனிதர்களும் பண்ண ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அதாவது எல்லா புனிதர்களுமே தங்களையே முழுமையாக ஆண்டவர் இயேசுவிடம் தேவமாதாவுடைய கரங்களின் வழியாக அர்ப்பணித்தார்கள். நம்ம இதை ஏற்கனவே நம்ம ஞானஸ்தானம் பெற்ற எல்லாருமே நம்ம ஆண்டவர் இயேசுவிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்தோம் தான். ஆனாலும் அதை நம்ம வாழ தவறுகிறோம், நமக்கு வாழ தெரியலை, வாழ முடியல. அப்படின்றதுனால அதை புதுப்பிக்கும் வகையில் தேவ மாதாவுடைய உதவியை நாடுவது, அவர்களுடைய கரங்களின் வழியாக நம் ஆண்டவர் இயேசுவிடம் திரும்பவும் முழுமையாக நம்மையே அர்ப்பணித்து ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ மாதாவுடைய உதவியை நாடுவது தான் இந்த முழு அர்ப்பணம். சரியான ஒரு டெஃபினிஷனாக சொல்லணும் அப்படின்னாக்க, நம்மையே நாம் முழு விருப்பத்தோடு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் முழுமையாக ஆண்டவர் இயேசுவிடம் தேவ மாதா வழியாக நம்மையே நாம் அர்ப்பணித்து விட்டு, அடிமைகளாக அர்ப்பணித்து விட்டு, இனி எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மாதாவோட, மாதாவுக்காக, மாதா வழியாக, மாதாவுக்குள்ள எல்லாவற்றையும் செய்வது தான் இந்த முழு அர்ப்பணம். எல்லாத்தையும் மாதாவுக்கு டோட்டலாக கான்சக்ரேட் பண்ணிவிட்டு, ஃபார் மேரி, வித் மேரி, த்ரூ மேரி, இன் மேரி, எல்லாமே தேவ மாதா வழியாக செய்வது தான் இந்த முழு அர்ப்பணம். இன்னும் சரியாக நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எளிமையான ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னாக்க, ஒருவேளை நம்மக்கிட்ட ஒரு வீடு இருக்குது, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நமக்கு எப்படி நிர்வகிக்கணும்னு தெரியல, அதற்கு நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நமக்கு தெரியல, அதுக்கு கரண்ட் பில் எப்படி கட்டணும், அதற்கு நம்ம எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும், பெயிண்ட் அடிக்கணும், எதுவுமே நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய சொந்த வீடு தான். ஆனால் அந்த சொந்த வீட்டை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, அதனோட உரிமையாளரினுடைய எல்லா உரிமைகளையும் நம்மக்கிட்ட இருந்து அதை எடுத்து மாதாவுடைய பெயரில் நம்ம எழுதி வைக்க போகிறோம். அப்போது மாதா இனி அதை நிர்வகிக்க போகிறார்கள். நம்ம தான் எல்லா வேலையும் பார்க்க போகிறோம், நம்ம தான் கரண்ட் பில் கட்ட போகிறோம், நம்ம தான் அதுக்கு சம்பாதிக்க போகிறோம். ஆனால் அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து மாதா கிட்ட கொடுக்க போகிறோம். மாதா அதை நிர்வகிக்க போகிறார்கள். என்ன செய்யணும், நம்ம எப்படி செய்யணும், எல்லாமே அவங்க வழி நடத்த போகிறாங்க. ஸோ இந்த ஒரு உதாரணத்தோடு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லையா, நம்ம இன்னொரு உதாரணமும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட ஒரு வண்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வண்டிக்கு நம்ம எப்படி பெட்ரோல் போடணும், அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நமக்கு தெரியல, நமக்கு அந்த வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகணும்னு கூட நமக்கு தெரியல அப்படின்னாக்க, இனி அந்த வண்டியோடு சேர்த்து நம்மளுடைய எல்லா சுதந்திரத்தையும் நம்ம மாதா கிட்ட கொடுத்துட போகிறோம். அம்மா, நீங்கள் அதை எடுத்து ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி பயன்படுத்துங்க, இது உங்களுடைய வண்டி, நானும் உங்களுடைய அடிமை, நீங்கள் என் வண்டியில் என் பின்னாடி இனி உட்காருங்க, என் கூட நீங்கள் வாங்க, நான் எங்கே போகணுன்னு சொல்லுங்கள், நான் எப்படி இந்த வண்டியை ஓட்டணும்னு சொல்லுங்கள், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற போகிறேன், உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதன் மூலியமாக ஆண்டவர் இயேசுவோடைய விருப்பத்தை நிறைவேற்றப் போகிறேன் அப்படின்னு சொல்லி மாதாவை முழுமையாக நம்முடைய வாழ்வை கட்டுப்பாட்டை எடுத்துக்க சொல்லி அவர்களை அழைக்குவது தான் இந்த முழு அர்ப்பணம். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய உடல், அதில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகள், உடல் சார்ந்த எல்லா நம்மளுடைய திறமைகள், உள்ளுறுப்புகள், நம்மளுடைய வெளி தோற்றம் எல்லாவற்றையும் மாதாக்கிட்ட கொடுக்க போகிறோம். அதே போல் நம்மளுடைய ஆன்மா, ஆவி, ஆன்மாவை சார்ந்த எல்லா ஆசீர்வாதங்கள், நற்பண்புகள், குணாதிசயங்கள், புண்ணியங்கள், நம்ம செய்யக்கூடிய ஜபங்கள், அதனால் வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்கள், நம்ம செய்யக்கூடிய தவங்கள், தவ முயற்சிகள், நற்காரியங்கள், நற்பண்புகள் எல்லாவற்றையுமே நம்ம உடல், ஆன்மா, ஆவி, இதை சம்மந்தப்பட்ட எல்லாமே, நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய வேலை, நம்மளுடைய பணம், நம்மளுடைய வீடு, நம்மளுடைய நிலங்கள், நம்மளுடைய ஆடு மாடுகள், நம்மளுடைய வண்டி, நம்மை சார்ந்தவர்கள், நம்ம குடும்பத்தினர்கள் எல்லாவற்றையும், நம்மளுடைய உயிரை கூட நம்ம திரும்பவும் வைத்து கொள்ளாமல் முழுமையாக கையை தூக்கிட்டு சரண்டர் ஆகிட்டு, அம்மா எனக்கு தெரியாது, நான் நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன், எனக்கு முடியல, எனக்கு தெரியல, நான் ஒரு ஃபெயிலியர், எனக்கு உங்களுடைய தாய்மையினுடைய அந்த உதவி எனக்கு வேணும்னு சொல்லி
மாதாவுடைய தாய்மையினுடைய அந்த வல்லமையை, அவர்களுடைய அந்த பரிந்துரையை திரும்ப நாடி நம்ம அப்பா சொல்வதை கேட்பதற்கு அம்மாவிடம் நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்பது தான் இந்த முழு அர்ப்பணம். இது ஒரு சடங்காச்சாரத்தை போல் இதுவும் ஒரு பக்தி முயற்சி கிடையாது. இது நிறைய புனிதர்களுடைய வாழ்வை திருப்பி போட்ட ஒரு திருப்பு முனையாக மாறிய ஒரு பக்தி முயற்சி. உதாரணத்திற்கு புனித ஜான் பால் II, புனித அன்னை தெரசா, புனித மான்ஃபோர்ட், இவர்களை எல்லாருக்குமே, புனித மேக்ஸ்மிலியன் கொல்பே, இவர்கள் எல்லாருக்குமே அவருடைய வாழ்வினுடைய திருப்பு முனையாக அமைந்தது இவங்க இந்த முழு அர்ப்பணத்தை செய்தப்போ தான். அப்போது நம்மளுடைய வாழ்விலும் இந்த முழு அர்ப்பணத்தை நம்ம செஞ்ச அன்னைக்கே ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் நடக்க போகிறதில்ல. ஆனால் கண்டிப்பாக நம்ம முழு மனதோடு நம்ம அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கும் நல்லா தெரியும், தேவ மாதாவுக்கும் நல்லா தெரியும், விண்ணகத்திற்கும் நல்லாக தெரியும், சாத்தானுக்கும் நல்லாக தெரியும் நம்ம இனி மாதாவுடைய சொத்து அப்படின்னு சொல்லி. அப்போது நம்ம கண்டிப்பாக நமக்குள்ளே ஏதோ ஒன்று மாறி இருக்கும், அது நமக்கு தெரியாது. அதை 1 வருடம் 2 வருடம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த அர்ப்பணத்தை ஒவ்வொரு நொடியும் நம்ம வாழ முயற்சிக்கும் போது, எல்லாத்தையும் மாதாவுக்காக, மாதா வழியாக, மாதாவுக்குள்ளே நம்ம செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வருடங்கள் கடந்து விட நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். மாதாவுடைய கரம், மாதாவுடைய பிரசன்னம் ரொம்ப அதிகமாக கொஞ்சமாக அதிகரித்து கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். அவர்கள் நம்மளுடைய வாழ்வை கொஞ்சமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நம்மை முழுமையாக மாற்றி கொண்டு நம்ம வாழ்வையே மொத்தமாக மாற்றுவதை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் கண்டிப்பாக நம்ம என்றைக்கு நம்ம அதை செய்கிறோமோ, உதாரணத்துக்கு நம்ம அந்த 33 நாள் முடிஞ்சு நம்ம அந்த திருவிழா தேதி அன்று நம்ம எப்படி அர்ப்பணிப்போனா, அர்ப்பண ஜபத்தை செஞ்சு நம்ம அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அல்லது கையில் எழுதி அந்த ஜபத்துக்கு கீழே நம்ம கையெழுத்து போடுவோம். இனி நான் ஆண்டவர் இயேசுக்கு தேவ மாதாவின் வழியாக நான் ஒரு அடிமை, இனி நான் சாத்தானுக்கு அடிமை இல்லை அப்படின்னு சொல்லி, இனி நான் பாவத்துக்கு அடிமை இல்லைன்னு சொல்லி நம்ம கையெழுத்து போடுவோம். ஸோ அந்தளவுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே, ஒரு உடன்படிக்கைக்குள்ளே நம்ம இறங்கக்கூடிய அளவுக்கு என்னோடய உயிரையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்னுடைய உடல், ஆன்மா எல்லாவற்றையுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேம்மா, இனி நீங்கள் அதை உங்களுடைய விருப்பப்படி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு சீரியஸான ஒரு பக்தி முயற்சி, நம்மையே நாம் முழுமையாக அர்ப்பணிப்பது. இன்னும் முழு அர்ப்பணத்தை பற்றி முழுதாக தெரிந்துக்கணும், இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்க அப்படின்னா, அதை எப்படி வாழணும் அன்றாட வாழ்க்கையில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சேனலில் இன்னொரு வீடியோவுக்கான லிங்க்கை கொடுத்துருக்குறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா முழுசாக இன்னும் ஆழமாக முழு அர்ப்பணம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மரியாயின் ரகசியம், த சீக்ரெட் ஆஃப் மேரி அப்படின்ற புனித மான்ஃபோர்ட் எழுதின புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். நம்ம ஒருத்தரும் இந்த முழு அர்ப்பணம் செய்வதனால மாதாவுக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம் அப்படின்னா, புனித மான்ஃபோர்ட் கூறுகிறார், மாதாவுக்கு 2 பயன்கள் உண்டு. முதல் பயன் என்ன அப்படின்னாக்க, மாதா உதாரணத்துக்கு நம்ம 2 உதாரணம் பார்த்தோம் நம்ம ஏற்கனவே. நம்மளுடைய வீடை மாதாவுக்கு எழுதி வைக்கிற மாதிரியும், நம்மளுடைய வண்டியை மாதாவுக்கு எழுதி வச்சுட்டு நம்ம ஒரு டிரைவராக மட்டும் வேலை பார்க்க போகிறோம், அவங்க நம்மளை வழி நடத்த போகிறதாக நம்ம 2 உதாரணம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த 2 உதாரணத்துலையுமே மாதா இனி நம்மளுடைய வீட்டையோ நம்மளுடைய வண்டியவோ ஆண்டவருடைய அரசாட்சியை இந்த உலகத்தில் ஸ்தாபிப்பதற்காக பயன்படுத்துவாங்க. எப்படி ஸ்தாபிப்பாங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய பாவிகளை மனமாற்றுவதற்காக நம்மை முழுமையாக நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்மை பயன்படுத்துவாங்க. நம்ம வழியாக அருளை இந்த உலகத்தில் சென்றடைய நம்மை பயன்படுத்துவாங்க. 2வது, உத்திரியஸ்தல ஆன்மாக்களை விடுவிப்பதற்காக நம்ம பயன்படுத்துவாங்க. அதாவது நம்மளுடைய உடல், ஆன்மா, ஆவி, நம்மளுடைய வேலைகள், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய சொத்து, நம்மளுடைய திறமைகள், நம்மளுடைய ஆசீர்வாதங்கள், நம்மளுடைய ஆன்மீக ஆவிக்குரிய பலன்கள், ஸ்பிரிச்சுவல் மெரிட்ஸ், நம்ம செய்யக்கூடிய ஜபங்கள், தபங்கள், ஒருத்தல் முயற்சிகள் எல்லாத்தையுமே மாதா எடுத்து பாவிகளுடைய மனமாற்றத்துக்காகவும் உத்திரிகஸ்தல ஆன்மாக்களுடைய விடுதலைக்காகவும் பயன்படுத்துவாங்க. ஸோ இதன் வழியாக நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம நம்மளுடைய விருப்பத்தின்படி நடந்து கொண்டிருப்போம். ஆனால் இந்த முழு அர்ப்பணம் செஞ்சதுக்கப்புறம் மாதாவுடைய விருப்பத்தின்படி நம்ம நடக்கும்போது மாதா நம்மை வைத்து நிறைய அற்புதங்கள், அதிசயங்கள் செஞ்சு உலகத்தில் ஆண்டவருடைய அரசாட்சியை ஸ்தாபிக்க அவங்க நம்மை பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ நான் எனக்காகவோ இல்லை என் குடும்பத்துக்காகவோ என்னுடைய தேவைக்காக ஜெபிக்கக்கூடாதான்னு ஒரு கேள்வி வரலாம். கண்டிப்பாக ஜெபிக்கலாம். ஆனால் ஜெபிச்சுட்டு கடைசியாக நம்ம மனசில் இருக்க வேண்டிய ஒரு எண்ணம், இது என்னுடைய அரசிக்கு, என்னுடைய அம்மாவுக்கு விருப்பம்னா இது அவங்க செய்யட்டும், உங்களுடைய விருப்பப்படி விடுறேன்னு சொல்லி முழுமையாக அர்ப்பணிப்பது. ஒருவேளை நம்ம முழு அர்ப்பணம் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம கேட்டு நம்மளுடைய விருப்பத்தின்படி நம்ம செயல்படுவோம். ஆனால் முழு அர்ப்பணம் செஞ்சதுக்கப்புறம் நம்மளோட விருப்பத்தை நம்மளுடைய அம்மா கிட்ட, நம்மளுடைய அரசிக்கிட்ட நம்ம தெரிவிக்கலாம். ஆனால்
கடைசி முடிவு அவங்க தான் எடுப்பாங்க. அப்போ நம்ம ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நம்ம ஒருத்தர் மாதாவுக்கு நம்மையே முழுமையாக நம்ம உயிரையே கூட நம்மக்கிட்ட வச்சுக்காமல் அதை மாதாவோட கரத்தில் கொடுத்து நீங்கள் என்னை வச்சு என்ன வேணால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நடக்கக்கூடிய பின்வரும் 7 பலன்கள், 7 ஆசீர்வாதங்கள், 7 அருள்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த 7 ஆசீர்வாதங்களுமே உண்மையிலேயே நம்ம மாதா நம்மளுடைய வாழ்வில் வந்துட்டாலே, அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுட்டாலே நம்மளுடைய வாழ்வில் இதெல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு நாளைக்கு 4 ஜெபமாலைகள் ஜெபிக்க ஆரம்பித்தாலே நம்ம இப்போ பார்க்கக்கூடிய 7 ஆசீர்வாதங்களுமே நம்மளோட வாழ்வில் செயல்படுறத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம ஒழுங்காக ஜெபிக்காததுனாலையோ அல்லது நம்ம இன்னமும் மாதாவை ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மாதாவை நம்ம தடுத்து கொண்டிருக்கிறோம், நம்ம வாழ்வில் செயல்பட விடாமல் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நமக்கு எங்கேயோ இடிக்குது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னாக்க அவங்கள முழுமையாக, ஏன்னா நம்ம கட்டுப்பாட்டில் நம்மளுடைய விருப்ப சுதந்திரத்தை ஃப்ரீவில் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையும் நடக்குது. மாதாவை நம்ம தடுக்கிறோம். ஜெபமாலை ஜெபிச்சாலும் கூட மாதா ஒரு சில ஏரியாவில் இல்லை இங்கே நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பார்டரை போடுறோம், ஒரு வரம்பை நம்ம வச்சு இதுக்கு மேலே நீங்கள் எனக்குள்ளே வரக்கூடாது, இது என்னோடய ஏரியான்னு சொல்லி நம்ம வச்சுருக்குறோம். இப்போது இந்த முழு அரப்பத்தின் மூலியமாக அந்த இடத்தையும் கூட நம்ம திறந்து நீங்கள் உள்ளே வாங்க, எனக்குன்னு நீ எதுவுமே கிடையாது, என்னுடைய மறைவான என்னுடைய ரகசியமான என்னுடைய சொந்தமான ஒரு விஷயம், எனக்கு இது என்னோடது அப்படின்னு சொல்லி வச்சுக்க ஒன்றுமே இல்லை, இனி எல்லாமே உங்களோடதுன்னு சொல்லி நம்ம கொடுக்கும்போது அந்த எங்கெங்கெல்லாம் நம்ம 4 ஜெபமாலைகள் ஜெபிச்சும் கூட நம்ம ஒரு சில இடங்கள் தவறு செய்துட்டு கொண்டு இருந்தாலும் கூட நம்ம இந்த முழு அர்ப்பணம் செஞ்சிட்டோம் அப்படின்னா மாதாவுக்கு நம்ம முழுமையாக அவங்கள உள்ளே வர்றதுக்கு நம்ம எல்லா கட்டுப்பாட்டையும் நம்ம கொடுக்குறோம், அவங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்றோம். மாதா உள்ளே வருவதற்கான எல்லா கதவுகளையும் நம்ம திறந்து வச்சிடறோம்னு அர்த்தம். அப்போ மாதா உள்ளே வரும்போது அது நம்ம அர்ப்பணம் செஞ்ச நாளே நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம அர்ப்பண வாழ்வில் ரொம்ப அழகாக நம்ம வளருவோம். ஒரு விதைச்சி அது ஒரு செடியாக முளைத்து அது மரமாக வளர்ந்து அதுக்கப்புறம் அதில் பறவைகள் நம்ம நற்செய்தியில் வாசிப்பது போல் குடிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அர்ப்பண வாழ்வு வளரும் அப்படின்னு சொல்லி புனித மான்ஃபோர்ட் கூறுகிறார். நம்மளோட ஆன்மாவில் மாதாவை அந்த அர்ப்பண நாள் அன்றைக்கி நம்ம விதைச்சி விடுவோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பலன் தந்து நம்மை மாற்றிவிட்டு நம்மளியாக மற்றவர்களை மாற்றுவது, அந்த மரத்தில் மற்ற பறவைகளும் சரணாகதி ஆகக்கூடிய அந்தளவுக்கு நம்மளுடைய ஆன்மாவையும் நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய வாழ்வையும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் மாதா மாற்றி விடுவார்கள். அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த 7 பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம சும்மா ஒரு மோட்டிவேட் பண்ணுவதற்காக, உற்சாகப்படுத்தி நம்ம அர்ப்பணிப்பதற்காக தான். நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை காட்டி நம்மக்கிட்ட இந்த ஆசீர்வாதம் குறையப்படுது அப்படின்றத நாம் ஒருவேளை உணர்ந்தோம் அப்படின்னா இதை நம்ம பார்க்கும்போது நம்மை முழு அர்ப்பணம் செய்வதற்கு நம்மை தூண்டுவதற்காக தான் இந்த 7 ஆசீர்வாதங்கள். ஆனால் உண்மையாலுமே நம்மளுடைய முழு அர்ப்பணத்தினுடைய ஒரு நோக்கமாக இருப்பது, என்னோடய வாழ்வை நான் வைத்து கொண்டிருந்தேன்னா அதை வீண் பண்ணிடுவேன், ஏன்னா எனக்கு வாழ தெரியாது, இனி என்னோடய வாழ்வை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், என்னோடய வாழ்வு ஒரு புது பொலிவு அடையட்டும், ஒரு புது பிறப்படையட்டும், நான் ஞானஸ்தானத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நான் திருப்பி புதுப்பித்து திரும்பவும் மறுபடியும் நான் என்னுடைய பிறப்பை அடைய விரும்புகிறேன், அதை உங்களுடைய உதிரத்தில் உங்களுடைய மாசற்ற இதயத்தில் நான் அடைய விரும்புகிறேன் அம்மா அப்படின்னு சொல்லி மாதாகிட்ட நம்மை முழுமையாக அர்ப்பணித்து தூய ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்வை வாழ ஆரம்பிப்ப ஒரு 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 உந்துதலாக, ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை போல் செயல்படுவது தான், ஒரு காப்பீட்டு திட்டமாக செயல்படுவது தான் இந்த முழு அர்ப்பணம். சரி, இப்போ நம்ம முதல் அந்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதல் நன்மை, முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னாக்க, சாத்தானையும் அவனால் வந்த எல்லா சாபங்களும் தடைகளும் நம்மளுடைய வாழ்விலிருந்து நீங்கும். இதுக்கு விவிலிய ஆதாரம் என்ன? தொடக்க நூல் 3வது அதிகாரம் 15வது வசனம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாதாவுக்கும் சாத்தானுக்கும் கடவுள் பகை உண்டாக்கியிருக்கிறார். ரொம்ப பிரபலமான அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற பேய் ஓட்டக்கூடிய ஒரு கத்தோலிக்க குருவானவர் ஃபாதர் சாட் ரிப்பர்கர் இப்போது ரீசெண்டாக கொடுத்த ஒரு காணொலியில் அழகாக அவர் கூறுகிறார், ஒரு முறை அவங்க நிறையா தடவை முயற்சி பண்ணியும் ஒரு பேய் பிடித்த நபரிடமிருந்து பேயை அவங்களால் ஓட்டவே முடியலாம். திருச்சபை வழிவகுத்து கொடுத்த எல்லா சடங்குகளையும், பேய் ஓட்டக்கூடிய சடங்குகள் ஜெபங்களை ஜெபித்தும் பேய் ஓட்ட முடியலையாம். அப்போ இந்த ஃபாதர் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க இந்த ஆன்மாவை நம்ம மாதாவுடைய மாசற்ற இதயத்துக்கு முழுமையாக அர்ப்பணிச்சிருவோம், டோட்டல் கான்சக்ரேஷன் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த டோட்டல் கான்சக்ரேஷனை இவங்க அந்த ஆன்மாவை செய்ய சொன்னாங்களாம். அந்த டோட்டல் கான்சக்ரேஷன் செஞ்ச உடனே அந்த ஆன்மாவிடமிருந்து சாத்தான், அந்த பேய் பிடித்தவரிடமிருந்து சாத்தான் வெளியேறி விட்டானாம்.
இந்த ஃபாதரும் சரி, இவரைப் போல நிறைய எக்ஸாசிஸ்ட் பேய் ஓட்டக்கூடிய ஃபாதர்களும் தெளிவாக கூறுகிறார்கள். 4 நிலைகள் இருக்குது பேய் பிடிப்பதில். ஒன்று வந்து டயபாலிக் அப்செஷன், நம்மளுடைய சிந்தையில் வந்து அவன் பேசுவது. 2வது டயபாலிக் ஆப்ரேஷன், நம்மை வந்து ஃபிசிக்கலாக டச் பண்ணது, நம்மளுடைய உடல்நிலை, நம்மளுடைய வேலையில் தடைகள், ஏதாவது பொருளாதார தடைகள், இந்த மாதிரி வருது. அப்புறம் டயபாலிக் இன்ஃபெஸ்டேஷன், நம்ம தங்கக்கூடிய இடங்களை அவன் வந்து அதை வந்து பிடித்துக்கொள்வது, அதை வச்சு அவன் பயன்படுத்துவது. 4வது நிலை தான் டயபாலிக் பொசஷன், பேய் பிடித்தல். முழுமையாக ஒரு சில நேரங்களில் ஒரு நபரை முழுமையாக ஆட்கொண்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்பது, இதுதான் டயபாலிக் பொசஷன். இந்த 4வது உச்சக்கட்ட நிலையவே மாதாவுக்கு அர்ப்பணிக்கும் போது, டோட்டல் கான்சக்ரேஷன் செஞ்ச போது, இந்த முழு அர்ப்பணம் செய்த போது அந்த பேய் அவரை விட்டு வெளியேறி விட்டதாக இந்த ஃபாதர் கூறுகிறார். அப்போது நம்ம எல்லாருமே டயபாலிக் அப்சஷன்லேயே, டயபாலிக் ஆப்ரேஷன்லேயும் நம்ம உட்பட்டிருக்கோம். டயபாலிக் அப்சஷன்றது சிந்தனையில் வரக்கூடியது. டயபாலிக் ஆப்ரேஷன் நம்மளுடைய உடல்நிலை பாதிப்பது, அல்லது நம்மளுடைய ஏதாவது வீட்டில் பிரச்சனைகள் வருவது, பொருளாதார தடைகள், இல்லது முன்னேற்றத்தில் தடைகள், இல்லை நமக்கு திடீர்னு நமக்கு நல்லா தெரியும் இது ஏதோ ஒரு சாபத்தை போல் நமக்கு தோன்றும். நம்மளுடைய கனவுகளில் வந்து நிறையா தீய விஷயங்கள் வருவது, இது எல்லாமே தெளிவாக டயபாலிக் ஆப்ரேஷனில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத இந்த முதல் 2 படிகள் நம்ம எல்லாருமே இருப்போம். அப்போ மாதாவுக்கு நம்ம முழுமையாக அர்ப்பணிக்கும் போது, மாதா உள்ளே வரும்போது நமக்கு தெரியும். அந்த ஃபாதர் அழகாக சொல்கிறார், மாதாவுக்கு நம்ம அர்ப்பணித்து மாதா நம்மை ஏற்றுக்கொண்டார்கள். கண்டிப்பாக அவங்க நம்மை ஏற்றுக்க தான் போகிறார்கள். அவர்கள் அந்த ஆன்மாவை, அந்த நபரை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அந்த ஆன்மாவும் அந்த நபரும் மாதாவுடைய சொத்தாக மாறிவிடும். மாதாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்போது சாத்தானுக்கு அங்கே எந்த ஒரு தொடர்பும் இருக்க போகிறதில்லை. ஏன்னா மாதாவுக்கும் சாத்தானுக்கும் தொடக்க நூல் 3:15 படி பகை இருக்கிறது. இதனால தான் அந்த தீய ஆவி அந்த நபரை விட்டு, பேய் பிடித்த நபரை விட்டு வெளியேறி விட்டது அப்படின்னு சொல்லி ஃபாதர் சாட்ரிப்பர்கள் அழகாக கூறுகிறார். இவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர். உதாரணத்துக்கு அருளாளரான பிளஸட் பார்ட்டோலோ லாங்கோ, 1800களில் இத்தாலி நாட்டில் வாழ்ந்த இந்த ஒரு அருளாளர். அவர் ஏற்கனவே சாத்தான் சபையில் குருவான இருந்தவர். அவர் வந்து அவருடைய சிந்தனையில் வந்து ஃபுல்லாக ஒரு கட்டத்து மேலே அவர் சாத்தான் சபையில் குருவாக இருக்கும்போது சூசைட் பண்ணணும், தற்கொலை பண்ணணுன்ற எண்ணங்கள் வரும்போது அவர் தப்பான ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டோன்றதை உணர்ந்த பார்ட்டோலோ லாங்கோ போய் ஒரு கத்தோலிக்க குருவானவரை சந்தித்து அவரை ஒரு வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு மாதாவுக்கு அவரையும் முழுமையாக அர்ப்பணித்து ஜெபமாலய பக்தியை பரப்பி அவருடைய வாழ்வில் ஒரு கத்தோலிக்க குருவாக மாறி ஒரு மாறுபட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது. அவர் மாதாவுக்கு தனியாக அர்ப்பணித்த போது இந்த தாட்ஸ், இந்த சூசைட் பண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் குறைஞ்சி ஜெபமாலய பக்தியை பரப்புவதற்கு மாதா அவரை பயன்படுத்தி இன்றைக்கி அவர் வந்து புனிதராக மாறப்போகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஏதாவது ஒரு சின்ன சின்ன எங்கேயாச்சும் ஒரு தடைகள், ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்ருப்போம். நாம் முழுமையாக அர்ப்பணித்து நம்ம மாதாவோட விருப்பத்தின்படி நம்ம நடக்க துவங்கும்போது மாதா அழகாக அதுக்கேற்ற மாதிரி அவன் எங்கெங்கெல்லாம் உள்ளே வருவானோ அந்த கதவுகளை எல்லாம் மூட வைப்பார்கள். நமக்கு சொல்லி காட்டுவாங்க அவன் எது வழியாக உள்ளே வரான், யார் மூலிமா உள்ளே வரான், எல்லாத்தையுமே நமக்கு அழகாக சுட்டி காமிச்சிருவாங்க. நமக்கு அது நன்றாக தெரியும். ஜெபமாலை ஜெபிக்கும் போதும் இது நமக்கு தெரிய வரும். ஆனால் அது நம்ம சில நேரங்களில் தடுத்து நம்ம செயல்படாமல் இருப்போம். இப்போ நம்ம முழு அர்ப்பணம் செய்யும்போது முழுமையாக மாதா நமக்குள்ளே வந்து இதில் எல்லாத்துலேயும் கட்டுப்பாடு எடுத்து உரிமையாக நம்மக்கிட்ட அதை வேண்டான்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லி அதை நம்மளை விட வைப்பதற்கு நாம் முழுமையாக மாதாவுக்கு உரிமையை கொடுப்பதற்கான ஒரு வழிதான் இந்த முழு அர்ப்பணம். அதனால் முதல் ஆசீர்வாதம், சாத்தானும் அவனால் வந்த சாபங்களும் தடைகளும் விலகி ஆசீர்வாதங்களும் முன்னேற்றங்களும் உலக பிரகாரமாகவும் சரி, அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஆன்மீக முன்னேற்றங்களும் நமக்கு கிடைக்கும். 2வதாக பாவ அடிமைத்தனங்கள் குறைந்து நற்பண்புகள், புண்ணியங்கள் நமக்குள்ளே வளர ஆரம்பிக்கும். வைசஸ் குறைஞ்சி வேர்ச்சூஸ் நமக்குள்ளே வளர ஆரம்பிக்கும். இது எப்படி நம்ம கற்றுக்கொள்ளலாம், எங்கேருந்து நமக்கு தெரியும் அப்படின்னாக்க, யோவான் 19:26 வசனத்துலேருந்து 27 வசனத்தில் ஆண்டவர் இதோ உன் தாய், இதோ உன் மகன் சொல்லி தாய்ப்புள்ள உறவை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்போது நம்ம மாதாவிடம் நம்ம முழுமையாக அர்ப்பணிக்கும் போது புனித மான்ஃபோர்ட் கூறுகிறார், மாதா அவங்களுடைய நற்பண்புகள், குணாதிசயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முழுமையாக கொடுத்ததுக்கப்புறம் இனி அது அவங்களுடைய உடம்பு, இனி நம்மளுடைய ஆன்மா அவங்களுடைய ஆன்மா, இனி நம்மளுடைய குடும்பம் அவங்களுடைய குடும்பம், இனி நம்மளுடைய வேலை, நம்மளுடைய சுபாவங்கள், இயல்புகள் எல்லாமே அவங்களுடைய அப்படின்றதுனால அவங்களுக்கு அவங்களுடைய பொருள் மேலே, அவங்களுடைய பிள்ளை மேலே, அவங்களுடைய அடிமையின் மேலே இருக்கக்கூடிய எல்லா அடிமைத்தனங்களும் அவங்களுக்கு பிடிக்காது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க குறைக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய நற்குணங்களை நம் மீது பொழிந்து அதற்கு தேவையான எல்லா பரிந்துரைகளையும் மாதாவே செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இனி நம்ம அவங்களுடையது.
நம்ம முழு அர்ப்பணம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம மாதா வந்து ரொம்ப உரிமையாக நம்மக்கிட்ட பேசுவதை நம்மளால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம பாவத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னா திரும்பி எந்திரிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் சராசரியாக ஆகும்னா, நம்ம ஜெபமாலை ஜெபிச்சோன்னா ஒரு 5 நாளில் எந்திரிப்போம். முழு அர்ப்பணம் செஞ்சுட்டோம் அப்படின்னா உடனடியாக அந்த நாளே நம்ம எந்திரிச்சு திரும்பவும் நம்மளுடைய போராட்டத்தை துவங்குறோம். அதை நம்ம தொடர்வோம். போராட்டம் ரொம்ப கடுமையாக இருக்கும். நம்ம முன்னேறுவதை நம்மளாலேயே கண்கூட பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்தில் நிக்கதேயும் என்ற ஒரு யூத தலைவரிடம் பரிசேயரிடம் அழகாக கூறுகிறார், நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் நீ விண்ணரசுக்குள்ளே நுழைய முடியாது அப்படின்றார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தண்ணீரினாலும் தூய் ஆவியினாலும் நம்ம திரும்பவும் பிறக்கணும் அப்படின்னு. அதான் நம்ம ஞானஸ்தானத்தில் செய்கிறோம். மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், ஒரு தாய் வேணும், ஒரு தந்தை வேணும். விண்ணக கடவுள் தான் தந்தைன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு நற்செய்தியில் காட்டி கொடுத்துருக்கிறார். அதே போல் யோவான் 19:26-27 தேவமாதா தான் நமக்கு தாயின்றது நமக்கு காட்டி கொடுத்துருக்கிறார். அப்போது நம்ம இது வரைக்கும் அப்பாவை சொல்கிறத நம்ம கேட்டுட்ருக்கோம். ஞானஸ்தானம் பெறுகிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் விண்ணக தந்தை தந்தையாக ஆகிறார், தேவமாதா நமக்கு தாயாக ஆகிறார்கள் நமக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ நாள் நம்ம இந்த தாய்க்குரிய அந்த சலுகையை, அந்த வல்லமையை, அந்த பரிந்துரையை, அந்த உடனிருப்பை நம்ம முழுமையாக அதனுடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். இந்த முழு அர்ப்பணத்தின் மூலியமாக நம்ம தந்தையாகிய ஆண்டவர் தூய ஆவியானவர் வழியாக நம்மிடம் உணர்த்தக்கூடிய விஷயங்களை நம்ம, ஏன்னா தூய ஆவியானவர் நமக்கு எதுவுமே நிர்பந்திக்க போகிறதில்ல, ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல. வாழ்வையும் நன்மையும் தீமையும் சாவையும் நம் முன்னாடி வைத்துவிட்டு நம்மை அவர் தேர்ந்தெடுக்க சொல்லி அவர் அறிவுரை தான் கூறுவார், நம்மை வழிநடத்துவார். ஆனால் நம்ம அவரை தடுத்தோம் அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவர் எதுவுமே நம்ம நிர்பந்திக்க போகிறதுக்கு இல்லை. அப்போ பிரச்சனை தூய ஆவியானவரிடம் இல்லை, நம்மளுடைய சுய விருப்பத்தை நாம் வைத்துக்கொண்டு நாம் ஆண்டவரை நம்மள் செயல்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம நம்மையும் முழுமையாக மாதாவுக்கு அர்ப்பணிக்கும் போது இந்த தாய்க்குரிய அந்த சலுகையை, தாய்க்குரிய அந்த உறவை நாம் புதுப்பித்து கொள்கிறோம். மாதாவுக்கு நம்ம முழு உரிமையை கொடுத்து நீங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கும்போது தூய ஆவியானவர் சொல்லி கேட்காத நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் மாதா உள்ளே சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக கேட்போம். அப்போ மாதா பேசி நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், அடிமைத்தனத்தினுடைய அந்த வேர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அன்பான அழகான கரத்தின் வழியை எடுத்து போடும்போது அது நமக்கு வலிக்கும். ஆனால் அது அம்மா செய்கிறதுனால அதை நம்ம ஏற்றுக்குவோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்பாவை விட ஒரு குழந்தை அம்மாவோட கரத்துக்கு போகும்போது அந்த குழந்தை அமைதியாயிரும். அம்மா சொன்னால் அதை செய்யும். அப்போ அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்கிறதன்படி நீ செய் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லும்போது யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் வருவது போல் மாதா சொன்னால் ஒரு வேளை நம்ம கேட்போமோ என்னமோ. அப்போ நம்ம இந்த முழு அர்ப்பணத்தின் மூலியமாக நம்ம எதெல்லாம் பாவ அடிமைத்தனத்தில் விட முடியாமல் இருக்கிறோமோ மாதா அவங்களுடைய அன்பான குரலில் அவங்க பரிந்து பேசி நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாற்றி எதெல்லாம் நம்மளை பாவத்தில் விழ வைக்குதோ, அது நம்மளுடைய கோபமாக இருக்கலாம், சோம்பேறித்தனமாக இருக்கலாம், இச்சைக்குரிய பாவங்களாக இருக்கலாம், நம்மளுடைய சீரியல், மொபைல், எதுக்கெல்லாம் நம்ம அடிமைத்தனத்தில் இருக்கிறோமோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அழகான இனிமையான மென்மையான அன்பான கரத்தின் மூலியமாக அதை பிடுங்கி எடுப்பாங்க. நம்ம அதை அனுமதிப்போம். ஏன்னா மாதாவின் மீது நம்ம கொண்டிருக்கிற அந்த தாய்க்குரிய அன்பு நம்மை அனுமதிக்க வைக்கும். இந்த முழு அர்ப்பணம் நம்மள இதை செயல்படுத்தும். நம்ம பாவகத்துக்குரிய அடிமைத்தனத்திலேருந்து 1 வருடம் 2 வருடம் 3 வருடங்களில் நம்ம இது வரைக்கும் முன்னேறாமல் இருப்போம். ஆனால் நம்ம அர்ப்பணித்ததுக்கப்புறம் 6 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ 1 மாதத்துலேயோ நம்ம 3 வருஷம் 30 வருஷத்தில் நடக்காத முன்னேற்றங்கள்லாம் வெறும் 1 மாதம் 3 மாதம் 2 மாதங்கள் 1 வருடம் 3 வருடங்களில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர ஆரம்பிப்போம். நற்பண்புகளும் புண்ணியங்களும் நம்மில் வளர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம், சாத்தானும் அவனால் வரக்கூடிய சாபங்களிலிருந்தும் தடைகளிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும். 2வது ஆசீர்வாதம், பாவ அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை கிடைத்து நற்பண்புகளும் புண்ணியங்களும் நம்மில் வளர ஆரம்பிக்கும். அதை மாதாவை வளரச் செய்வார்கள். 3வது நம்ம கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், திருச்சபை மீதும் கடவுளுடைய வார்த்தை மீதும் பைபிள் வாசிப்பதன் மீதும் புனிதர்களுடைய உறவுகளிலும் நம்ம ரொம்ப அதிகமான முன்னேற்றத்தை அடைவதை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அவர்கள் மீதான அன்பு அதிகரிக்கும். உதாரணத்துக்கு நம்ம பாவசங்கத்தினே போக மாட்டோம். ஆனால் நம்ம இந்த முழு அர்ப்பணம் செஞ்சதுக்கப்புறம் எப்படியாவது பேசி மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்மளை பாவசங்கத்தினம் செய்ய வச்சுருவாங்க. அதே மாதிரி நீங்கள் அடோரேஷன் ஷாப்பில் நற்கருணை சந்திப்பு சிற்றாலயத்தில் போய் பாருங்கள், எல்லாருடைய கரங்களிலும் ஜெபமாலை இருக்கும். மாதா மீது இன்னும் பக்தி கொண்டிருக்கிறவர்கள் மட்டும்தான் நற்கருணை மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், திருச்சபையின் மீது நம்பிக்கையும் அன்பும் கொண்டிருக்கிறார்கள். அப்போ மாதா என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நற்கருணை சந்திப்புக்கும் திருப்பலிக்கும் அன்றாட திருப்பலிக்கும் போக வச்சு நம்மளை திருவருள் சாதனங்களை அணுக வைப்பார்கள்.
திருச்சபையின் மீது அன்பையும், திருச்சபைக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளையும், நம்மளுடைய திறமைகளையும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வரங்களையும் திருச்சபைக்காக செயல்பட மாதா நம்மக்கிட்ட எப்படியாச்சும் பேசி நம்மளை கன்வின்ஸ் பண்ணி நம்மளை போக வைப்பாங்க திருச்சபையை நாடி. அதுக்கப்புறம் மாதா அதே நேரத்தில் நம்மளோட இறை வார்த்தை, இது வரைக்கும் நம்ம பைபிளே படிக்க மாட்டோம்னா எப்படியாச்சும் பேசி பைபிளை பற்றி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, பைபிளை படிக்க வச்சுருவாங்க, புனிதர்களை பற்றி படிக்க வைக்க ஆரம்பிச்சிருவாங்க, புனிதர்களை நம்மளோட வாழ்வில் போடுவாங்க. நிறைய நமக்கு புது புது புனிதர்கள், ஒவ்வொரு கட்டத்திற்கு தேவையான புனிதர்களை நம்மளுடைய சகோதர சகோதரிகளாக, நண்பர்களாக நம்மளோட வாழ்வில் வைப்பாங்க. நமக்கு யார் யாரெல்லாம் தேவையோ அவர்களை அனுப்பி அவர்கள் மூலிமா, நமக்கு தெரியாது, அவர்களோட வழிகாட்டுதல் மூலிமா நமக்கு திடீர்னு நிறைய நமக்கு மாற்றங்கள் நம்மளுடைய சூழ்நிலையில், நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையில் அவர்களுடைய பரிந்துரையை, அவர்களுடைய உதவியை மாதா அனுப்பி விடுவாங்க. மொத்தம் ஒரு அம்மானா நமக்கு சாப்பாடு தருவாங்க, அது நற்கரணை வழியாக தருவாங்க. அம்மானா நம்மளை குளிக்க வச்சு சுத்தம் பண்ணுவாங்க, அதை பாவசங்கத்தின் வழியாக பண்ணுவாங்க. அம்மானா நமக்கு படிக்க சொல்லித் தருவாங்க, அது இறைவார்த்தையின் வழியாக புனிதருடைய புத்தகங்களை, வாழ்வை படிக்க மூலியமாக நமக்கு சொல்லித் தருவாங்க. அம்மா இருந்தாங்கன்னா அக்கா தங்கச்சிங்க, அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே எந்த சண்டையும் நடக்காது, ஒற்றுமை இருக்கும். அதே போல் நமக்குள்ளே புது புது அழகான, ரொம்ப அருமையான புனிதர்களுடைய உறவை நமக்கு பெற்றுத்தருவார்கள், அவருடைய பரிந்துரையை நமக்கு பெற்றுத்தருவார்கள். அவர்கள் நம்மளோட வாழ்வில் உதவி செய்வதற்காக அனுப்பிச்சி விடுவாங்க. அம்மானா வீடு, நமக்கு திருச்சபைன்ற கோயிலுன்ற அந்த வீட்டுக்கு நம்மளை எப்பயுமே வர வைப்பாங்க. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய 3வது ஆசீர்வாதம். 4வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய குடும்பத்தினர்களும், நம்மளுடைய நண்பர்களும், நம்மளுடைய வேலை செய்யக்கூடிய இடம், நம்ம போகக்கூடிய இடங்கள், நம்மளுடைய சூழ்நிலைகளை மாதா மாற்றுவார்கள். அதாவது நம்ம இனி அவங்களுடைய ஒரு உரிமையான ஒரு பிள்ளையாக, ஒரு அடிமையாக, ஒரு சொத்தாக நம்ம மாறிட்டோம் அப்படின்னாக்க, கண்டிப்பாக மாதா நம் வழியாக நம் குடும்பத்தினர்களை தொடுவார்கள், நம்மளுடைய நண்பர்களை தொடுவார்கள், நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள், நம்ம பணியாற்றக்கூடிய, நம்மளோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய நபர்கள், நம்ம போகக்கூடிய இடங்கள் எல்லாவற்றுமே மாதா நம் வழியாக தொடுவதற்கும் மாற்றுவதற்கும் ஆரம்பிப்பாங்க. சில நேரம் நமக்கு அது நல்லதில்லை அப்படின்னா அந்த நண்பர்கள் அந்த உறவுகளை வெட்டி விடுவாங்க, அந்த இடங்களுக்கு நம்ம போக விடாமல் நம்மளை மாற்றுவார்கள். ஏன் நம்மளுடைய வேலை செய்யக்கூடிய இடத்தையே கூட மாற்றுவார்கள், நம்ம தங்கக்கூடிய, நம்ம வாழக்கூடிய இடத்தை மாற்றுவார்கள். நிறைய மாற்றங்கள் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஏன்னா நம்மை மாற்றுவதற்காகவும், நம் வழியாக இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காகவும், ஆன்மாக்களை ஜெயிப்பதற்காகவும் மாதா இறங்கி நிறையா சூழ்நிலைகளையும் நம்மளோட உறவுகளையும் மாற்ற ஆரம்பிப்பாங்க. இதுதான் நமக்குடைய 4வது ஆசீர்வாதம். உதாரணத்துக்கு அருளாளரான அகஸ்டின் மரி, பிளஸட் அகஸ்டின் மரி, அவர் ஹெர்மன் கோஹன்ன்ற பெயரிலும் அவர் அழைக்கப்படுகிறார். இவரோட வாழ்வை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர் 1800களில் வாழ்ந்த ஒரு அருளாளர், புனிதராக கண்டிப்பாக உயர்த்தப்பட போகிறார். இவரோட வாழ்வில் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க அம்மா மனமாற்றம் அடையணும், அவங்க ஒரு யூத பெண், அவங்க மனமாற்றம் அடைஞ்சு ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக அவர் தினமும் அவங்க அம்மாவை தேவமாதாவினுடைய மாசற்ற இதயத்துக்கு முழுமையாக அர்ப்பணித்து, டோட்டல் கான்சக்ரேஷன் செஞ்சு, தினமும் அவங்களுக்காக ஒரு ஜெபமாலையை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிப்பாராம். அவங்க அம்மா இறக்கும் தருவாயில் மனமாற்றம் அடைஞ்சு தேவமாதாவே இறங்கி அவர்களுடைய மனமாற்றத்துக்காக பரிந்து பேசி மனமாற்றம் அடைஞ்சு தான் அவங்க இறந்து போனாங்களாம். இது ஒரு அழகான உதாரணம். மாதாவுக்கு நாம் அர்ப்பணிக்கும் போது நம் வழியாக நம் குடும்பத்தினர்களையும், அந்த அகஸ்டின் மரின்றது அவர் அர்ப்பணித்தார் மாதாவுக்கு. அவர் வழியாக எப்படியோ பேசி அவங்க மாதாவை அவங்க அம்மாவுக்காக ஜெபிக்க வச்சாங்க. ஜெபிக்க வச்சு அவங்க அம்மாவையும் மாதா மனமாற்றம் அடைய செய்தார்கள். இதுதான் நம்ம லூக் 1வது அதிகாரத்தில், லூக்கா நற்செய்தி, மாதா எலிசபெத் அம்மாளினுடைய வீட்டுக்கு செல்லும்போது, எலிசபெத் அம்மாளுடைய வீட்டுக்கு சென்றோடனே எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருந்த ஸ்நாபக பெரும் பேரு வகையால் துள்ளுனதாக நாம் வாசிக்கிறோம். ஸ்நாபக பெரு தூய ஆவியானவரினால் நிரப்பப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். அப்போ மாதாவுக்கிட்ட நாம் முழுமையாக அர்ப்பணிக்கும் போது நம்மளோட குடும்பத்தினர்களும் மாற்றம் அடைவார்கள், அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். நம் முழு அர்ப்பணத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய 5வது ஆசீர்வாதம், நமக்கு இது வரைக்கும் கேட்கப்படாத ஜெபங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது கேட்கப்படும். நம்மளோட வாழ்வில் அற்புதங்கள், அழகாக சின்ன சின்ன அற்புதங்கள், நம்ம கேட்காமலே கூட நிறையா அதிசயங்கள், அற்புதங்கள், நமக்கு தேவையான விஷயங்கள் நிறைவேறுவதை நாம் பார்க்கலாம். இது எங்கே தெரியும்? யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்தில் நம்ம வாசனை தெரியும். கணவர் திருமணத்தில் மாதா அங்கே அழைக்கப்பட்டிருந்தாங்க, மாதா அங்கே இருந்தாங்க. யாருமே கேட்கல எனக்கு இது வேணும்னு. மாதாவே அங்கே இருந்த ஒரு குறையை கவனித்து ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசி, ஆண்டவர் இயேசுக்கு செய்ய வேண்டிய நேரம் வரவில்லை என்றாலும், அவருக்கு அது ஒரு விருப்பமே இல்லைனாலும் கூட
மாதா கேட்டாங்களேன்றதுக்காக அதை அவர் அங்கே அந்த அற்புதத்தை செய்தார். அப்போது நம்மளுடைய வாழ்விலும் நம்மளுடைய ஜெபங்கள் எதாவது கேட்கப்படாமல் இருக்குன்னா, ஏன்னா நம்ம ஜெபிக்கக்கூடியது சரியானதாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஜெபிக்கக்கூடிய முறையில் நம்மளுடைய சுபாவத்தில் நம்ம பாவத்தில் இருந்து கொண்டோ, இல்லை நம்மளுடைய விசுவாசம் கம்மியாக இருக்கலாம், நம்மளுடைய தாழ்ச்சி கம்மியாக இருக்கலாம், நம்ம மனசையோ வாழ்வையோ மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இல்லாமல் இருக்கலாம். எது தடையாக இருக்குதோ நமக்கு தெரியாது. இல்லை நம்ம ஏதாவது சுயநல நோக்கத்தோடு நம்ம கேட்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒருவேளை ஆண்டவருக்கு நம்மளுடைய ஜெபங்களை ஒரு ஆப்பிள் பழத்தை போல் கொடுக்குறோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கெட்டு போனது எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதை வெட்டி அழகாக ஆண்டவர் இயேசுக்கு பிடிச்ச மாதிரி அதை ஆண்டவர் இயேசுவிடம் கொடுக்கும்போது ஆண்டவர் இயேசு அந்த ஜெபங்களை ஏற்றுக்கொள்வார். அப்போது நம்ம மாதாவுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கும் போது நம்மளுடைய வேலை மாதாவுடைய வேலையாகும், நம்மளுடைய தேவை மாதாவுடைய தேவையாகும். அப்போது அந்த இடத்துல நம்மளுடைய வாழ்வில், நம்மளுடைய வீட்டில், நம்மளுடைய இதயத்தில், நம்மளுடைய உடலில், நம்மளுடைய எல்லா வேலைகளிலும் முழு கட்டுப்பாட்டையும் உரிமையும் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா, இனி அது அவங்களுடையதாக மாறிவிடும். நிறைய அற்புதங்களும் ஜெபங்கள் கேட்கப்படுவதும் நாம் காண்போம் கண்கூடாக. ஃபாதர் பேட்ரிக் பெய்டன் அப்படின்ற அவருடைய வாழ்வில் இதுதான் அவர் கண்டார். அவர் 1900களில் வாழ்ந்த வணக்கத்துக்குரிய ஃபாதர் பேட்ரிக் பெய்டன். அவருக்கு டிபி நோய் மருத்துவர்கள் கண்டிப்பாக அவர் இறந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்ட போது ஃபாதர் பேட்ரிக் பெய்டன் மாதாவிடம் ஒரு வேண்டுதல் வைக்கிறார். நான் என் வாழ்க்கையை உங்களுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். குடும்ப ஜெபமாலை பக்தியை பரப்புவதை என்னுடைய குருத்துவத்தினுடைய ஒரு இலக்காக நான் வைத்து நான் வேலை செய்கிறேன். எனக்கு என் வாழ்க்கையை மட்டும் என் உயிரை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி முழுமையாக அவர் வாழ்வை மாதாவிடம் அர்ப்பணித்தார். டிபி நோய் குணமானது. அவர் வாழ்நாள் முழுதும் இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச ஃபேமிலி தட் ப்ரேஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர், ஒன்றாக ஜெபிக்கிற குடும்பம் ஒன்றாகவே இணைந்திருக்கும் அப்படின்ற அந்த ஒரு கூற்றை பிரபலமாக்கி குடும்ப ஜெபமாலையே உலகெங்கும் சென்று பிரபலமாக்கின ஒரே நபர் ஃபாதர் பேட்ரிக் பெய்டன் தான். அவருடைய வாழ்வில் நடந்த அந்த அதிசயத்துக்கான ஒரு காரணம் அவருடைய வாழ்வை முழுமையாக மாதாவுக்கு அர்ப்பணித்ததனால் நடந்த அதிசயம். நமக்கு கிடைக்கக்கூடிய 6வது ஆசீர்வாதம் முழு அர்ப்பணத்தினால் என்ன அப்படின்னாக்க, நம்முடைய ஆன்மீக ஆவிக்குரிய வாழ்வு சீரான வேகமான ஒரு முன்னேற்றத்தை அடைவதை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். நம்முடைய அருள் வரங்கள் கேரிசம்ஸ் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்மை ஆண்டவர் இயேசுக்காக ஒரு ஊழியக்காரர்களாக நம்மை மாற்ற ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்தில் கணவர் திருமணத்தில் நாம் பார்க்குறோம். ஆண்டவர் இயேசுனுடைய ஊழியத்தையே துவங்கி வைத்தது மாதா தான். அதே போல் அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தை துவங்கி வைத்தது மாதா தான். அப்போஸ்தலர் பணியில் பெந்தகோஸ்து மாதாவோடு இணைந்து ஒரு மனதாக ஜெபித்து கொண்டிருக்கும் போது தான் தூய ஆவியானவர் இறங்கி அவர்களுடைய அருள் வரங்கள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்தது. புனித அன்னை தெரசனுடைய வாழ்வில் இதை நம்ம அழகாக பார்க்கலாம். ஏன்னா புனித அன்னை தெரசா அவங்களுடைய வாழ்வில், அவங்களுடைய ஊழியத்தில் அவங்க அருள் சகோதரியாக வந்துட்டாங்க. அழைப்பு அவங்க உணர்ந்து வந்துட்டாங்க. ஆனால் அந்த அழைப்புக்குள்ளே இன்னொரு அழைப்பை கேட்குறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு, கொல்கட்டா நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் ஆண்டவர் இயேசுவை கொண்டு சென்று அவர்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற அழைப்பை அவங்க உணர்கிறாங்க. அதை அவங்க கேட்கும்போது அவங்க மாதாவுக்கு அவங்க முழுமையாக அர்ப்பணிக்கிறாங்க. இதை அவங்க கைப்பட எழுதி கொடுத்த ஒரு இமேஜ் நம்ம இந்த திரையில் நம்ம பார்க்குறோம். அவங்க சொல்கிறாங்க, முழுமையாக ஆண்டவர் இயேசுக்கு மாதா வழியாக நீ உன்னையே முழுமையாக அர்ப்பணி, நீ பிலாங் கம்ப்ளீட்லி டு தெம், அவங்களுக்கு நீ முழுமையாக சொந்தமாகு அப்படின்னு சொல்லி புனித அன்னை தெரசா கூறுகிறாள். அன்னை தெரசா அவர்களே அவங்க முழுமையாக மாதாவுக்கு அர்ப்பணித்தாங்க. தைரியமாக வெளிவந்து அவங்களுடைய பணியை அவங்க தூங்குறதுக்கு தேவையான அருள் வரங்கள், தைரியம் எல்லாம் கிடச்சிச்சு. அதே போல் தான் அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் யாருமே அவங்க கூட சேர்ந்து பணி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போது புனித அன்னை தெரசா அவங்க ஜெபிக்கிறாங்களாம், மாதாவிடம் அருள் சகோதரிகளை அனுப்ப சொல்லி, இறை அழைத்தல்களை அவங்களுடைய புதிதாக துவங்கப்பட்ட சபைக்கு அனுப்ப சொல்லி அன்னை தெரசா ஜெபிக்கிறாங்க. அப்போது தான் அவங்களுக்கு இறையழுத்தல்கள் வர ஆரம்பிக்குது. நம்மளுடைய வாழ்விலும் நம்மளுடைய அருள் வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கணும். நம்மளுடைய ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா முழுமையாக நம்ம மாதாவுக்கு சொந்தமாக வேண்டும். ஏன்னா நம்ம மாதாவாக எந்த அளவுக்கு மாறுகிறோமோ இந்த முழு அர்ப்பணத்தின் வழியாக மாதா நம்மை அவர்களைப் போல மாற்றி விடுவார்கள். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம தூய ஆவியானவரினால் நிரப்பப்படுவோம். நம் முழுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நம் மாதாவாக மாற தூய ஆவியானவருடைய அருள் வரங்கள், கனிகள் எல்லாம் நம்மளே செயல்பட ஆரம்பிக்கும். இதுதான் புனிதர்களுடைய ரகசியமாகவும் இருந்திருக்கிறது. இது நம்மளை கடைசி 7வது ஆசீர்வாதத்துக்கு நம்ம இட்டு செல்கிறது. 7வது ஆசீர்வாதம் தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான உன்னதமான ஒரு ஆசீர்வாதம். அது என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசுவிடமும் தேவ மாதாவிடமும் நாம் நெருங்கி செல்வோம். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மாதாவாக மாற ஆரம்பிப்போம். நம் மாதாவாக மாற
தூய ஆவியானவர் நம் மீது வருவார். உன்னத கடவுளின் வல்லமை லூக்கா நற்செய்தியில் எழுதியிருப்பது போல நம் மீது நிழலிடும். அப்பொழுது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ ஆரம்பிப்பார். அதான் நம்ம கலாத்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் பார்க்குறோம். புனித பவுல் கூறுகிறார், இனி நான் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள் வாழ்கிறார் அப்படின்னு சொல்லி. நமக்குள்ளே முழுமையாக கிறிஸ்து வாழ ஆரம்பிக்கணும். ஆண்டவர் இயேசுவாக நாம் இந்த உலகத்தில் வலம் வர வேண்டும் என்றால் நாம் மாதாவாக மாறி தூய ஆவியானவரோடு ஒத்துழைக்க வேண்டும். அப்பொழுது தான் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக நாம் மாறுவோம். இந்த 7 ஆசீர்வாதங்களும் நாம் இப்போ பார்த்தோம். சாத்தானினுடைய அவனுடைய தாக்குதல்களிலிருந்து, அதனால் வந்த எல்லா சாபங்களிலிருந்து, தடைகளிலிருந்து நம்ம விடுதலை கிடைக்க வேண்டிய முதல் ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம், பாவ அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை பெற்று புண்ணியங்களும் நற்பண்புகளும் நம்முள் வளர ஆரம்பிக்கும். 3வது, திருச்சபை மீதும் திருவருள் சாதனங்கள் மீதும் இறை வார்த்தை மீதும் புனிதர்கள் மீதும் நமக்கு ஆழமான அன்பு வளர ஆரம்பிக்கும். நாம் அவர்களை நாட ஆரம்பிப்போம். நம் வாழ்வில் அவர்களுடைய பிரசனமும் பரிந்துரைகளும் உதவிகளும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். 4வது ஆசீர்வாதம், நம்முடைய குடும்பத்தினர்கள், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய சூழ்நிலை, நாம் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் நம் வழியாக மாதா மாற்றுவார்கள், தொடுவார்கள். 5வது ஆசீர்வாதம், நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும். அற்புதங்கள் நம் வாழ்வில் நடப்பதை நாம் கண்கூட காண ஆரம்பிப்போம். 6வது, நம்மளுடைய ஆன்மீக வாழ்வு வேகமாக முன்னேற ஆரம்பிக்கும். நம்முடைய அருள் வரங்கள், கேரிசம், அருங்கொடைகள் எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். நம்மை கடவுள் ஊழியத்திற்காக மாதா நம்மை பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள். 7வது, ஆண்டவர் இயேசுவாக நம்மை மாற்றி விடுவார்கள். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய 7 ஆசீர்வாதங்கள். இது எல்லாமே நம்ம உண்மையிலே நம்மளோட வாழ்வில் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பெற்றிருக்க மாட்டோம். இது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான். நம்மளுடைய வாழ்வை பிடித்து கொண்டு வைத்திருக்கிறத கையை திறந்து தைரியமாக நம்மளுடைய உயிரை கூட மாதாவுடைய கரத்தில் கொடுத்துட்டு, நீங்கள் என்னை வச்சு என்ன வேணால் பண்ணுங்கள், நான் ஒரு தோல்வியுற்ற ஒரு மனிதன், எனக்கு எதுவுமே பண்ண தெரியாது, நான் ஒரு முட்டாள் அப்படின்றத நாம் ஏற்றுக்கொண்டு கரங்களை விரித்து முழுமையாக நம் மாதாவுக்கு நம் உடல், ஆன்மா, ஆவி, நம்மளுடைய உயிர், நமக்கு சொந்தமானது, நம்முடைய திறமைகள், நம்முடைய வெளித்தோற்றம், நம்முடைய உறுப்புகள், நம்முடைய ஆன்மாவினுடைய பலன்கள், ஆவிக்குரிய பலன்கள் எல்லாத்தையுமே மாதாவுடைய கரத்தில் கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அர்ப்பணித்த பின்பு மாதாவுடைய விருப்பத்தை நாடி மாதாவுடைய பிரசன்னத்தை உணர்ந்து எல்லாவற்றையும் சின்ன சின்ன விஷயம், காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து, பல் விளக்குறதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து, சமையல் செய்கிறதுலேருந்து, நம்ம வேலையை செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும், நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் பேசக்கூடியது எல்லாத்தையும் மாதாவுக்காக, மாதாவோட, மாதாவுக்குள்ள, மாதா வழியாக நாம் செய்ய ஆரம்பிப்பது தான் இந்த முழு அர்ப்பணம். இதன் வழியாக நம்ம இந்த 7 ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும். மாதாவும் நம்மை மீட்டுக்கொள்வார்கள். நம் வழியாக இந்த உலகத்தில் பல ஆன்மக்களை மீட்க, உத்திரிக சில ஆன்மக்களை மீட்க நாம் உதவியாக இருப்போம். ஒரே ஒரு நபர், நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒருவர் முடிவெடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை நமக்காக கடவுள் கொடுத்த இந்த வாழ்வின்ற கொடைய நம்மளே சுயநலமாக நமக்காக வச்சுக்கிட்டு அதை இழந்து போகாமல் அதை தைரியமாக மாதாவுடைய கரத்தில் கொடுத்து, ஆண்டவருக்காக நான் என்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிறேன், நீங்கள் என்னை வச்சு உங்கள் விருப்பப்படி செய்யுங்கமான்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, நம் வழியாக இந்த புனிதர்கள் வாழ்வில் நடந்த அதே அதிசயங்களும் அற்புதங்களும் நம்மளுடைய வாழ்விலும் நம் வழியாக மற்றவர்களுடைய வாழ்விலும் மாதா நிகழ்த்த நாம் உதவியாக இருப்போம். மாதாவிடமே கேட்போம். நற்கருணை ஆண்டவர் பிரசன்னத்தில் சென்று ஜெபிப்போம். நீங்கள் என்ன முழுமையாக அர்ப்பணிக்க கூப்பிட்றீங்களா? இதன் வழியாக தான் எனக்கு இந்த குறைவுபட்டிருக்கக்கூடிய இந்த 7ல் ஏதாவது குறைவுபட்டிருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு நீங்கள் தரப்போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிச்சு, கடவுளோ மாதாவும் நம்மளை அழைத்தார்கள் என்றால் தைரியமாக இந்த முழு அர்ப்பணம் செய்ய முயற்சிப்போம். அதற்கான தயாரிப்பு பிப்ரவரி 21ஆம் தேதி துவங்குகிறது. ஒன்று, நம்ம ஏற்கனவே திரையில் பார்த்த அந்த நம்பருக்கு நம்ம வாட்ஸ்அப் அனுப்பலாம், அல்லது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளே ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு நாள் பார்த்து நாம் தயாரித்து மார்ச் 25ஆம் தேதி அர்ப்பணிக்கலாம். அது எப்படி அர்ப்பணிக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம அந்த வீடியோவிலேயே நீங்கள் பார்க்கலாம். இல்லை இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கும் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. பகுதி 1, பகுதி 2ன்னு சொல்லி 2 பகுதிகளையும் பார்த்திங்கன்னா முழு அர்ப்பணம் என்றால் இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ளலாம். அதை எப்படி செய்யணும், அதை எப்படி வாழ்வாக்கணுன்றதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். கடவுள் உங்களை இன்று அழைக்கிறார் அப்படின்னாக்க, இது ஒருவேளை நீங்கள் லேட்டாக கூட பார்க்கலாம், பிப்ரவரி 21 தாண்டி கூட பார்க்கலாம். மார்ச் 25 நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட மற்ற திருவிழா நாட்களுக்கு கூட நம்ம தேர்ந்தெடுத்து அதற்கு 33 நாள் முன்னாடி நாம் தயாரிக்க முயற்சி செய்யலாம்.
ஏதோ ஒரு திருவிழா மே 13 அடுத்து நம்ம செய்யலாம், அல்லது மே 31, இந்த மாதிரி நிறைய வரிசையாக பட்டியல்கள் இருக்கிறது. நம்ம வீடியோடைய துவக்கத்தில் அதை நம்ம அந்த பட்டியலை நம்ம காமிச்சிருக்கோம். இல்லை நம்ம இணையதளத்தில் ட்ரை பண்ணால் கூட டோட்டல் கான்சக்ரேஷன் டேட்ஸ்ன்னு போட்டால் கூட நமக்கு அந்த அந்த என்ன தேதிகள் அப்படின்னு சொல்லி நமக்கு அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஏதோ ஒரு மாதா திருவிழாவை நம்ம தேர்ந்தெடுத்து நம்மை நாம் தயாரித்து கொள்ளலாம். மறந்துவிட வேண்டாம், யோவான் 12வது அதிகாரம் 25வது வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார், தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர், இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்விற்கு தம்மை உரியவராக்கிக் கொள்வர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அதனால் இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்வை பிடித்து கொள்ளாமல் அதை கடவுளுக்காக இழக்க நாம் தைரியமாக முடிவெடுப்போம். நம் வாழ்வை காத்துக்கொள்வோம் அதன் வழியாக. ஆமேன்.